சந்தோஷம். ஒரு முறை புத்தர் வழியில் நடந்து கொண்டிருந்தார். அந்த கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது எல்லோரும் புத்தரை கண்டபடி ஏசினார்கள். வார்த்தைகள் திட்டி தீர்த்தார்கள். தகாத வார்த்தை திட்டி தீர்த்தார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் கேட்கிறார், ஏன் புத்தரே, நீங்கள் இவ்வளவு திட்டுகிறார்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லையா என்று கேட்டார். அதற்கு புத்தர் ஒரு விளக்கம் அளித்தார். நான் இப்பொழுது வேறொரு கிராமத்தில் சென்று வருகிறேன். எல்லோரும் எனக்கு நிறைய இனிப்பு பண்டங்களை கொடுத்தார்கள். நான் எந்த இனிப்பையும் சாப்பிடவில்லை. நான் அவருக்கு கொடுத்து விட்டேன் என்றார். ஏன் புத்தரே இதே சொல்கிறீர்கள் என்று என் பேரை கேட்டபோது சொன்னார், நான் இந்த இனிப்பு எனக்கு தேவையில்லை, என் வயிறு நிரம்பியிருக்கிறது, அதனால் அந்த இனிப்பு எனக்கு வேண்டாம் என்று அவர் கொடுத்து விட்டேன். அதே போலதான் நீங்கள் ஏசிய வார்த்தைகளும் திட்டிய வார்த்தைகளும் வசைப்பாடிய வார்த்தைகளையும் எனக்கு தேவையில்லை என்று நினைத்து விட்டேன். அது எதுவும் உள்ளே போகவில்லை. அதுக்கு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னலாம். நீங்கள் சில நேரங்களில் இதே போல தான், நம்ம ஏன் உள்வாங்கவில்லையோ அதுக்கு பற்றி கவலைப்படுவதில்லை. நம்பாதையே சரியாக செய்தால் இப்போது விமர்சனங்களுக்கும் தவறான அந்த சொற்களுக்கும் நாம் ஏன் செவி சாய்க்க வேண்டும்? நாம் சரியில்லை என்பது நம்ம தான் உணர வேண்டும். நம் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தீய செயலும் உள்ளே செல்லாது என்றார் ரூல்ஸ் வேர்ல்டு என்ற மிகப்பெரிய அறிஞர். ஆம் நண்பர்களே, நாம் எந்த வகையிலையும் தவறான எண்ணில் உள்வாங்காமல் இருந்தால் அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் சரியானவற்றை ஏற்றுக்கொண்டு தவறாக நம்மை ஏசுபவர்களையும் நம்முடைய பேசுபவர்களையும் தூற்றுபவர்களையும் உள்வாங்காமல் வாழ்க்கை பாதையில் நம் செயல் சரியாக இருந்தால் நடை போட்டுக்கொண்டே இருக்கலாம். அது நம் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகளை தரும் என்பதுதான் என்னுடைய சாராம்சம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.